எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சதீஷ், பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய வாழ்க்கையில் லைனக்ஸ் ஆக்சுவலாக வெங்கடேஷ் மேடம் சொன்ன மாதிரி போன வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ஸ் வச்சு நல்லா சிறப்பாக ரன் பண்ணிகிட்டு இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவ் இன்கமில் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்ச் 23 வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணும்போது நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க, பணம் அவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், பாதி பேமெண்ட் தான் கொடுத்தீங்க, மீதிலாம் கொடுக்கல அப்படிலாம் கேட்டிருந்த காலம் போய் ஒன்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா எனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ தெரியல. ஸ்கூல்ஸ் எல்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆன காலத்தில் ஒரு மார்ச் 23 ஜூலை 23 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கூட நடக்கவே இல்லை. அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் கமிட்மெண்ட்ஸோ எல்லாமே அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. நானாக நினச்சிக்கிட்டே எனக்கு பிஸ்னஸ்னால் தெரியும், ஏன்னா 20 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலாம் நினச்சிட்டு இருந்த காலம் போய் ஒரு ஃபோன் கால், நம்ம கையில் கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, 50,000 கொடு, 10,000 கொடு, அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வரும்போது அவ்வளோ ஒரு பயம், என்ன பதில் சொல்ல, அதாவது வெறுத்து போய் அப்படி இருந்த காலகட்டம் மார்ச் 23 டு ஜூலை 23. அப்போ தான் ஒரு நண்பரை சந்தித்தேன், மிஸ்டர் முருகன் சொல்லிட்டு, பாண்டிச்சேரியில். இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? அதுவும் மதியானம் 1 மணிக்கு நான் சந்தித்தேன். அப்போ சொன்னார், சார் இது மாதிரி நான் 4 AM கிளப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு எதான செய்யணும், சாதிக்கணும், திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடணும். ஏன்னா நம்ம எந்த தப்புமே செய்யலை. ஆக்சுவலாக நல்லா தான் ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்ல பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எந்த தப்பும் செய்யாமல் ஏன் இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது டெலிகிராம் ஆப் காமிச்சார். அப்போது வந்து சார் பேர் மேலே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 4792 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சார் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து 25 பேர் மேலே ஒரு குரூப்பில் இல்லவே இல்லைன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதாங்க பவர், அந்த பவர்னாங்க. அப்போ ஒரு காமிக்கும் போது காலையில் 3:37 5 o'clock கிட்டத்தட்ட 300 பேர் ரிப்ளை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து அவர்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ நெக்கெல்லாம் சிரிச்சு, நான் யாராவது 3:30 மணிக்கு எழுந்திரிப்பாங்களா, சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 42 வயசு ஆகி வரைக்கும் நான் ஏஞ்சதே கிடையாது. இல்லை சார், இவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு 2 வீடியோ அவருக்கு கேளுங்க, உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தங்க நேரம்னா என்ன அப்படிங்கிற வீடியோவும், கடன் அரைக்கிறது எப்படிங்கிற வீடியோவும் எனக்கு ஃபஸ்ட்டோட செகண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிலமை அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பேங்க்ஸ்லாம் மொரட்டோரியம் கொடுத்தாங்க அந்த டைமில். ஆனால் கை மாற்ற இன்வெஸ்டர்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த ஃபோன் வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை தூக்கி போடலாம், சிம்மை என்னென்னமோ தோணிட்டு இருந்துச்சே தவிர அடைக்கணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அப்படி தான் இருந்து, பணம் இருந்தால் தான் அடைக்க முடியும். அப்போது வந்து சரி, அதில் ஒரு வார்த்தை இருந்துச்சு, அசிங்கமாக 42 வயசு ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, கடனை வாங்கி கடன்காரங்க கேட்குற ஃபோனை பார்க்குறதோட எழுந்திரிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த வீடியோவில் இருந்துச்சு. எனக்காகவே சொன்ன மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் சாருக்கு போட்டிருந்தேன். இது மாதிரி ஒரு 100 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதை வந்து 1 கோடி ரூபா கடன் அப்படின்னு சொல்ல கற்றுக்க நான் இருக்கேன் கூட. இவ்வளோதான், அந்த 3 வார்த்தை, நான் இருக்கேன் கூட. கடவுளே சொன்ன மாதிரி அப்போ ஃபீல் பண்ணேன். இன்னி வரைக்கும் 69 நாளில் அற்புதமாக தங்க நேரம் பண்ணிவிட்டு, நான் மட்டும் இல்லாமல் என்னோடய டீம் அத்தனை பேரையும் பண்ண வச்சுட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு என்னால் ஒரு 8 பேருக்கு ஏதோ ஒரு என்னாலன்னு சொல்லக்கூடாது, லைனக்ஸால் ஒரு 8 பேருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள், அவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் அவங்களுடைய தைரியமும் கொடுக்க வச்சு, நான் வந்து இப்போ அதே ஃபோன் கால், அதே கடன் தான், எதுவும் அடையலை. ஒரு 10% அடைஞ்சிருக்கு, அதுவும் சொல்லணும். ஆனால் என்னால் இப்போ தைரியமாக ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு எனக்கு 2 வருஷம் டைம் கூட நான் அடைச்சித்தரேன். அடைக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, எங்கேயும் போகலன்னு சொல்லலை, நான் அடைச்சித்தரேன்னு சொல்கிற தைரியம் எனக்கு அந்த கிளாஸ் கொடுத்துச்சு. தேங்க்யூ. ஸோ நான் மட்டும் அந்த இது பண்ணக்கூடாது, அத்தனை பேருக்கும் பண்ணணும். எனக்கு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது,
எனக்கு என்ன பிஸ்னஸ் தெரியாது, ஒன்றே ஒரு கோல் தான், எப்படியாவது இது இன்னும் நிறையா பேருக்கு செஞ்சு. சார் அடிக்கடி சொல்வார், என்கிட்ட நீ பேசுகிறதா இருந்தாலும் சரி, என்கிட்ட நீ பக்கத்தில் வரதாலும் யூ ஷுட் பி அன் அச்சீவர்னு சொல்லுவார். அது கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அந்த சார் கூட ட்ரைவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லாங் ட்ரைவ், கிட்டத்தட்ட சார்கிட்ட சொல்லிக்க 37 நாள் என்னுடைய கனவு. அது எதான ஒரு கான்டெஸ்ட் வைக்க மாட்டாரா, எதான சொல்ல மாட்டாரா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி முன்னாடி இந்த சார் ஃபஸ்ட்டு டைம் காரில் உட்காந்து அந்த சீட் பெல்ட் போட்ட அந்த கர்வம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. யூஸ்வலாக டிரைவர்ஸ் வச்சு போகும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் அச்சீவ் பண்ணிவிட்டு உள்ளே உட்கார போது இந்த ஃபீல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீல். நீங்கள் இன்னைக்கு எந்த கான்டெஸ்ட் வேணால் வைங்க, நீங்கள் எந்த கான்டெஸ்ட் வேணால் வைங்க சார், கூட எப்படி இருந்தாலும் ஒரு டிரைவ் கண்டிப்பாக உங்கள் கூட உண்டுங்கிறது முடிவாகி போச்சு. ஸோ அடுத்த சிங்கப்பூரும் அச்சீவ் பண்ண போகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.